இதுதான் தூதுவளையோட பூ. இந்த பூவை வந்து நம்ம எப்படி ட்ரிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாலை வந்து கொதிக்க வச்சு, அந்த பால் கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த பூவை ஆட் பண்ணுங்கள். இந்த பூவை வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அந்த பூவோட எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இந்த பாலில் இறங்கிடும். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த பாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஹெல்தியானது. எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு, லேடிஸ்க்கெல்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்ற கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அதே போல் இது லோ பேக் பெயின் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுக்கு கோல்டு காஃப் இருந்தாலும் அதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள், இஞ்சி, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டு அது கோல்டுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுதான் தூதுவளையோட பூ. இந்த பூவை வந்து நம்ம எப்படி ட்ரிங்காக எடுத்துக்கலாம்